இயேசு செய்த 16வது அற்புதம், பிசாசு பிடித்த ஊமையன் பேசியது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய 2 வசனங்களில் இயேசு செய்த 16வது அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனத்தில் பிசாசை துரத்தின பின்பு அந்த ஊமையன் பேசினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் காணவில்லையே என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. பிசாசை இயேசு துரத்திய பின்பு அந்த மனிதன் பேசினான் என்று வாசிக்கிறோம்ல. இன்றைக்கு கூட பிசாசு அநேகருடைய வாயை, நாவை கட்டி வைத்திருக்கிறான்ல. எதற்காக? பிலிப்பியர் 2:11 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு அநேகருடைய நாவை கட்டி வைத்திருக்கிறான்ல, ஊமையை போல மாற்றி வைத்திருக்கிறான்ல. எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயரை இயற்றிய ஆக்கியோன் சொல்றார்ல. அன்றைக்கு தாவீது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்று சொல்றார்ல. என் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றார்ல. நாமும் அன்றைக்கு யோவானுடைய தந்தையாகிய சகரியாவினுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று லூக்கா 1:64 வாசிக்கிறது போல நாமும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.